தெரிந்து கொள்வோம். விளக்கு பூஜை அப்போ எவர் சில்வர் விளக்குகள் உகந்தது அல்ல. மண் விளக்கு, பித்தளை விளக்கு, வெண்கல விளக்குகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பூஜையின் போது தலை வாழை இலை மீது விளக்கை வைக்க வேண்டும். இதனால் குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். ஒரு திரி பொருத்தும் போது கிழக்கு முகமாக மட்டுமே பொருத்த வேண்டும். பருத்தி பஞ்சினால் ஏற்றப்படும் திரியால் குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். கையால் வீசியோ வாயால் ஊதியோ விளக்கை அணைக்கக்கூடாது. பூ அல்லது குச்சியால் மட்டுமே விளக்கை அமர்த்த வேண்டும். அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலிகள் திருமாங்கல்யத்தில் வைத்து உச்சி வகுடில் வைத்து கொள்ளலாம். இது ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் இருக்க உதவுகிறது. நன்றி. ஆடிக்கித்திகை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆடிக்கித்திகை அன்று காலையில் குளித்து சர்க்கோணம் கோலமிட்டு அதில் சரவண பவ என எழுதி விளக்கேற்றி பால் அல்லது பழம் நம்மால் முடிந்த நெய்வேத்தியத்தை முருகனுக்கு படைத்து முருகனின் மந்திரமான கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், வேல்மாறல், திருப்புகழ் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பாராயணம் செய்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானின் வழிபாடு செய்து வணங்க வேண்டும்.